ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடிக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளில் பல பேர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி வந்து மிஸ் ஆகிருக்கும், இல்லை வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி கொடுப்பாங்க. அதுவும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக உங்களுக்கு வீட்டுக்கே வந்து இந்த ஓட்டர் ஐடி வந்து வந்துடும். ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி ஒரு லைவ் டெமோவை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புது ஓட்டர் ஐடி கார்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஓட்டர் ஐடி வந்து இருக்கும், பட் அது வந்து கிழிஞ்சிருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஜெராக்ஸ் வடிவில் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் ஓட்டர் ஐடிக்கு வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு NVSP அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வர்றீங்க, உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த வித ஐடியும் இல்லை அப்படின்னா இதில் வந்து லாகின் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேமில் என்னோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு எல்லாமே ஆல்ரெடி சேவில் இருக்குது. ஸோ வெப்சைட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, எந்த ஒரு ஐடியும் இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர் நியூ யூசர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், உங்களோட நேம், நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி இது எல்லாத்தையுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து யூசர் நேமில் உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போது இதை ரிஜிஸ்டர் பண்ணும்போது கிரியேட் பண்ணுற அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க, இந்த கேப்சா கோடை சைடில் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஐடி வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ஆஃப் எலக்ட்ரோல் ஃபோட்டோ ஐடி கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இதில் வந்து செல்ஃபா இல்லை ஃபேமிலியா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து செல்ஃப் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றின டீட்டெயில் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகும். அது போக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா இதில் வந்து தமிழை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ இங்கிலீஷை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாங்குவேஜை சூஸ் பண்ணதும் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ், நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டர், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் எதையுமே வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் எதையுமே நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இபிக் நம்பரும் இதில் வந்து உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன காரணத்துக்காக வந்து இந்த டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட ஓட்டர் ஐடி வந்து மிஸ்ஸிங் மை ஓட்டர் ஐடி அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் மை ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரீசன் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இப்போ புதுசாக வந்து உங்களோட அட்ரஸ் ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நியூ அட்ரஸ் அப்டேட்டட் அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ரீசனுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி இதை வந்து கார்டை வந்து கலெக்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ விஷ் டு ரிசீவ் மை இபிக் மை போஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக உங்களுக்கு வந்து ஐடி கார்டு வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட பிளேஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட ஊர் பேரை இதில் டைப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு கேப்சா கோட் இருக்குது, அந்த கேப்சா கோடை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே டைப் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் வந்து டீட்டெயிலாக ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி ஐடி நம்பர் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த ஐடி நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து உங்களோட ஐடி கார்டு வந்து ப்ரிப்பேர் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த ஐடி நம்பர் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ஐடி நம்பரை காப்பி பண்ணி வச்சுட்டு இதோட ஸ்டேட்டஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் வந்துட்டு உங்களோட ரெஃபரன்ஸ் ஐடி வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் டிஸ்பிளே ஆன அந்த ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வீடு தேடி போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த ஐடி கார்டு வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இப்போ உள்ள நியூ கலர்ஃபுல்லான அந்த ஓட்டர் ஐடி வந்து உங்களுக்கு உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்து
ரிசீவ் ஆயிரும். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஐடி கார்டு வந்து ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்துட்டு அதை வந்து டெமோ வீடியோ வந்து காட்டுறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு புது ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பழைய ஓல்டு மாடல் ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடி தான் இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி புது ஓட்டர் ஐடி வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.